மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு விஜயா வர சம்மந்திச்சிடுறா. உடனே அவங்க வீட்டுக்கார் வந்து, "இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்க. இங்கேயாவது வந்து உன்னுடைய கோவத்தை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா இரு. உனக்கு வேலைக்கு சாப்பாடு எல்லாமே உனக்கு கிடைக்கும்." அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு, "சரிங்க, சரிங்க. நீங்க சொல்லிட்டீங்க. நான் பண்ணி தானே ஆகணும். எப்போ உங்க பேச்ச நான் மீறி இருக்கேன்." அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறா. உடனே வந்துட்டு மீனாவுடைய அம்மா வந்துட்டு, "என்ன சம்மந்தி நீங்க சாப்பிட்றீங்க?" அப்படின்னா, "பூரி பூரி ஏதோ ஒண்ணு செய்யுங்க. சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. எனக்கு வந்து ரொம்ப நீட்னஸா இருந்தா தான் பிடிக்கும்." அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்க மீனாவுடைய அம்மாவை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. "அத்தை உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. அப்புறம் எண்ணெய் எந்த எந்த எண்ணெயிலேருந்து நீங்கள் செய்கிறீங்க? எண்ணெய் வந்து கிளீனாக தானே இருக்கும். இல்லை வந்து ரொம்ப பலகார எண்ணெய்லாம் போடுவீங்களா? அப்படி இப்படின்னு வந்து கொஷின் பண்ணுறா. "அத்தை புது எண்ணெய் தான் அத்தை. புது பேக்கெட் எண்ணெய் தான் அத்தை. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்றது எனக்கு தெரியும் அத்தை." அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து பேசுகிறா. உடனே வந்து ஒரு காரக்குழம்பு, பூரி, சட்னி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, "இது நல்லா இருக்குங்களா அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனை கேட்குறா. "நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. என்னதான் இருந்தாலுமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது. அப்படின்னு நம்ம வீட்லையும் நான் தானே அத்தை செய்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாவுடைய தங்கச்சி வந்துடுறாங்க. "எப்படி இருக்கீங்க அத்தை?" அப்படின்னோடனே, "என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? நாங்கள் நல்லா இல்லாத போய் தானே உங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே சீரழிய வேண்டியதாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது வந்து உனக்கு அவ்வளோ கிண்டலாக இருக்கா?" அப்படின்னு. "இல்லை அத்தை, சாரி அத்தை. நான் அந்த அர்த்தத்தில் நான் கேட்கல. நீங்கள் இங்கே நிம்மதியாக இருங்க அத்தை. உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலையும் நாங்கள் செய்கிறோங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. மனுஜு வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு இந்த பொருளெல்லாம் இங்கே அங்கே வைங்க, அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி வந்தோடனே, இவங்க என்ன இந்த மேம் வந்து வந்துட்டே இருக்காங்க அடிக்கடிக்க. இவர் வந்தாவே மனோஜி சார் வந்து நான் ரொம்ப ஜாலியாயிருவார். ஒருவேளை 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து இங்கேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ரோகிணி, "ஹலோ ஹலோ மனோஜ்." அப்படின்னா, "ஹலோ ரோகிணி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீ சாப்பிட்டியா மனோஜ்?" அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டேன். எங்கே அத்தை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை வந்து மீனா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கே தான் இருப்பாங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே வந்து மனோஜுடைய வக்கீல் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி அவங்க வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் கையை விட்டுட்டாங்க. கையை விட்டுட்டு தனித்தனியாக நிற்கிறாங்க. உடனே வந்து, "இது மனோஜ், இது ரொம்ப சரியில்லையே. நீங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து வாழ்றதா இருந்தாலையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ளோஸாக இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சேர்ந்து வாழ்றதா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது." அப்படின்னேன். "இல்லை இல்லை மேடம், அவங்க வந்து ஒர்க் விஷயமா வந்திருக்காங்க." "பார்த்தா ஒர்க் விஷயமா வந்த மாதிரி தெரியலையே மனோஜ்." அப்படின்ற மாதிரி வந்து வக்கீல் கேட்குறாங்க. "எனக்கு ஒரு ஏசி வேணும்." அப்படின்னா, இது வந்து 1 1/2 டன் ஏசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி மட்டும் வச்சுட்டா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாம் கவர் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜும் வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்கிறான். "இது வந்து ஃபீஸை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எப்படியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் வந்து நீங்கள் இதுவரையும் எனக்கு ஃபீஸும் கொடுக்கல. அதனால் ஃபீஸுக்கு பதிலாக நான் இந்த ஏசி எடுத்துகிட்டு போகிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்ததுலுமே நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே வந்துட்டு வெளியே வந்துட்டு ரோகிணி கிட்ட, "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நல்லா இருக்கேன் ஆண்டி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.